வணக்கம் மறுக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்துட்டு சேமியா பார்த்துக்கிட்டு இருந்தால் அவள் அப்பாவுக்கு மட்டும்தான், எனக்கும் என் மகளுக்கும் கிடையாது. எனக்கு என் மகளுக்கு 6 நாளாகவே கிடையாது. 6 நாள் நாங்கள் கல் எதுவுமே தான் சாப்பிட மாட்டோம். மத்தியெல்லாம் விரதம்லாம் இன்றைக்கி வந்து 6வது நாள் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம்னால இன்றைக்கி விரதம் எப்படி இருப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் பொருத்தி சாமியை கும்பிட்டுட்டு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து விரதம் அப்படி தான் இருப்போம். சூரசம்ஹாரம் முடியும் பற்றியெல்லாம் டிவியில் தான் திருச்செந்தூரில் உள்ளதெல்லாம் லைவ் போட்டுகிட்டே இருப்போம் பற்றியெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அங்கே சூரந்தெல்லாம் வெட்டி முடித்ததுக்கப்புறம் நானும் என் மகளும் குளிச்சுட்டு அடுத்து பூஜையை ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நேற்று என் தம்பி, அதாவது என் சித்தப்பா அம்மாவும் வந்துட்டு நேற்று வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா எனக்கு அது சின்ன பிள்ளையில் சொன்னதே எனக்கு வந்து தோணிச்சு பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சஷ்டிக்கு வந்து விரதம் இருக்கோம். அப்புறம் வந்து இன்றைக்கி சூரசம்ஹாரம் அன்றைக்கும் விரதம் இருப்போம் பார்த்தீங்களா. அப்போ வந்து நம்ம விரதம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு என்ன அவர்கிட்ட வந்து நம்ம வந்து வேண்டுதல் வச்சுருப்போம்ல, எனக்கு இந்த இதை சரி பண்ணி கொடு, எனக்கு இதை கூடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவர்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. அது எப்போ கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம், அதாவது இப்போ வந்துட்டு முருகர் வந்துட்டு சூரபத்மனை வந்து சம்காரம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆங்காரத்தில் இருப்பார். அப்போ வந்து நம்மளோட வேண்டுதலை அவர்கிட்ட வைக்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அவருக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சு கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம், வீட்லேயே இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம வீட்டில் இருந்து அவர்கிட்ட வந்து கேட்கணும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வந்து நமக்கு முறையாக நிறைவேற்றி கொடுப்பாரு முருகர்.